வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ம் 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொல்ற ஒரு விஷயம், இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இது பைபிளில் கடைசியாக முடிக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். எவ்வளோ வார்த்தைகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தை மட்டும் ஏறக்குறைய கடைசி புக்கில் கடைசியாக 22ஆம் அதிகாரம் முடிக்க போகிற இடத்துல 11ஆம் வசனத்தை சொல்லியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா பைபிள் ஃபுல்லாகவுமே ஒரு நல்ல அறிவுரையான காரியங்களை அவர் எழுதியிருப்பார். ஆனால் இந்த கடைசியில் சொல்கிற இந்த 11ஆம் வசனம் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படின்னா போங்க, என்ன ஒன்றா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ அறிவுரைகளை இந்த பைபிள் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் கடைசி புக்கு முடியும் போது சொல்லுவார், எப்படின்னா நீங்கள் போங்க. அது சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்ய, அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய்வேன். அது திட்டுற மாதிரி இருக்கும், தேவனுடைய கோபாக்கனையாக இருக்கும் இந்த வார்த்தை மட்டும். ஏன்னா அங்கே ஆதியாகமத்திலிருந்து நல்ல அறிகுறிகளை அர்த்தங்களை எல்லாம் சொன்ன ஆண்டவர் கடைசியாக கோபமாக பேசுகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் எப்போ என்ன போங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சமயம் ஒரு பொண்ணு ஸ்கூலில் படிச்சு, நம்ம சபையில் விசுவாச பிள்ளை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுது கவர்மெண்ட் ஸ்கூலில். படிப்பே வரமாட்டேங்குது, என்ன சொன்னாலும் படிப்பு வரல. எவ்வளோ ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற அளவு கூட படிப்பில்லை. அப்போது டீச்சருக்கு ரொம்ப கோவம், நிறைய டியூன் பண்ணி பார்த்தாங்க. அந்த பிள்ளைய ஒன்றுமே செய்ய முடியல. உடனே நாங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டாங்க, உங்கள் பிள்ளை இவ்வளோ தான் படிக்குது, இதை ஸ்கூலுக்கு விட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு வேதனை. ஐயோ, இது பெண் பிள்ளையாச்சே, இந்த காலத்தில் பிள்ளைங்களை படிக்க வச்சாதானே அப்படின்னு சொல்லி கெஞ்சி அவங்க டீச்சர் இடத்துல அங்கே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் பாடம் சொல்லிக் கொடுங்க. அவங்க திரும்ப ஒரு 2 மாதம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை அதிகாரம் அப்படின்னு கூட அதை எழுத முடியல மனப்பாடத்தில் வச்சு. அப்போ அது எப்படி பரீட்சை எழுதும்? 9ஆவது வருஷத்தில் போட்டாங்க, 8லேருந்து இப்போ 9 போட்டாங்க. இந்த ஒரு வருஷம் பார்த்தாங்க, இதையோ படிக்குமா, இன்னும் படிக்கல. அடுத்து 10ஆம் கிளாஸ் போகணும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுறது. இது நாங்கள் இல்லைங்க, இது கவர்மெண்ட்டு பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால அவங்க மார்க் அவங்க தான் போடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளை ஃபெயில் ஆகிடும், நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுங்க. உடனே என்ன அனுப்பிச்சாங்க, பாஸ்டர் அனுப்பலாம் அப்படின்னு. நான் போனேன், மா தயவு செஞ்சு குழந்தைய அனுப்பிடாதீங்க, பாவம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட கொஞ்சம் எந்த அளவுக்கு நான் பேசணுமோ. நான் சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போது டீச்சர்கிட்ட ரொம்ப சோசியலாக பழகுவேன், ரொம்ப அன்பாக பேசுவேன், பாசமாக நடத்துவேன். அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்வேன். டீச்சரு டீ வாங்குறதுலேருந்து, அவங்களுக்கு செய்ய வேண்டியதுலேருந்து, அவங்க டேபிள் துடைக்கிறதுலேருந்து, அவங்களுக்கு அவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்த ரொம்ப க்ளீனாக பெருக்கி, ஏற்கனவே ஆல்ரெடி பசங்க பெருக்குவாங்க காலையில் வந்த உடனே ஸ்கூல் பசங்க. நான் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தொடப்பத்தை எடுத்து நல்லா பெருக்கி டேபிளை தொடச்சி, அவன் டெஸ்டர், எங்கள் அண்ணன் டெய்லர், அதனால் டெஸ்டர்லாம் நானே தைப்பேன். அவங்களுக்கு அருமையான டெஸ்டர்லாம் கொண்டு போய் அருமையாக கொடுப்பேன். அவ்வளோ டீச்சர் மேலே அவ்வளோ பாசமாய் நான் படிக்கும்போது. அப்போ நான் சொன்னேன், அதே பாசத்தை அந்த டீச்சர் இடத்துல காட்டி, அம்மா பாவம் இந்த பிள்ளை, நீங்கள் ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டா கவர்மெண்ட் ஸ்கூலு தான் கடைசி, மீதியெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலு, இங்கே படிக்கணும், அங்கே பணம் கட்டணும், இப்படி பண்ணணும், இப்படிலாம் படிக்கணும், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கடைசி ஸ்கூல், இதுக்கு மேலே வேறு எங்கே போய் நாங்கள் தேடுவோம், அந்த பிள்ளைக்கு நீங்களே வேணான்னா எப்படிமா எப்படி? சரிங்க சார், நீங்கள் பாஸ்டரு, நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க, இந்த தடவை ட்ரை பண்ணுறேன். அப்போது 10ஆம் கிளாஸ் பரீட்சை வரப்போகுது, அது வரைக்கும் ஓட்டினாங்க. அந்த எக்ஸாம் வரும்போது தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அப்போ ஒரு ரைடு வராங்க, ரைடு வரும்போது இந்த பிள்ளையும் அங்கே தான் இருக்குது. அன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நீ போயிடு. தப்பி தவறி விஓ ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டார்னா அதோட நீ மாட்டிப்ப, நாங்கள் மாட்டிப்போம். இப்படி இந்த பிள்ளைய எப்படி வச்சுருக்கீங்களே, நாங்கள் தான் மாட்டிப்போம். எப்பப்பெல்லாம் ரைடு வராங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. கடைசியாக ஒரு நாள் வீட்டுக்கு போகிறேன், சுத்தமாக அனுப்பிச்சிட்டாங்க அந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது இவ்வளோ வசனங்களை சொன்ன ஆண்டவர் கடைசியாக அந்த வெளிப்படுத்தல சொல்கிறாரு, திட்டுற மாதிரியே சொல்வார், நீ எதுக்கும் உருப்பட மாட்டேன், தப்பு சரியா செஞ்சுட்டே இருப்போ, தொலைஞ்சு போ அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது இந்த வசனத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படியே சொல்லி ஆண்டவர்
கடைசியாக 2 விஷயம் சொல்லுவார். அதாவது 2 விஷயம் மட்டும், அநியாயம் செய்கிற அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கும் அசுத்தமாக இருக்கட்டும். இது தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு. சர்ச்சுக்கு வருவேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், ஆனால் இப்போல்லாம் சரியாக சர்ச்சுக்கு வர்றதில்ல. சில பேர் தண்ணியே அடிக்கிறேன் அப்படின்ற கூட சில இடத்துல இருக்காங்க. பாக்கு போடுறேன், சபைக்கு சரியாக வர்றதில்லை. அவங்களாம் பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு இந்த 2 வார்த்தை, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆனால் திரும்ப இன்னும் 2 வார்த்தை சொல்றாரு, நீதி செய்கிறவன் இன்னும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும். அப்போ இன்னும் இன்னும் நீங்கள் என்ன பண்ணும்? பரிசுத்தமாக. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கீழ்ப்படிந்து ஆண்டோட சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கு. நீதி செய்து இன்னும் நீதி செய்து கொண்டே இருக்கணும், பரிசுத்தமான இன்னும் பரிசுத்தமாகி கொண்டிருக்கணும். சிலர் நீ நினைப்பீங்க, ஐயா 5 மணிக்கு எழுந்து இந்த உபவாச ஜெபத்துக்கு வரணுமா? தூக்கத்தெல்லாம் கெட்டு இந்த உபவாச ஜெபத்துக்கு வரணுமா? வரணும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். இன்னும் 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 செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது கீழே உள்ள வசனத்தை சொல்றாரு, படிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி. ஆமென். இந்த பூமியில நீங்க என்ன செய்றீங்களோ, இன்னும் 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 நீதி செய்து கொண்டே இருப்பேன், இன்னும் இன்னும் பரிசுத்தமாய் இருந்து கொண்டே இருப்பேன், இன்னும் இன்னும் தேவனை நான் தொழுது கொண்டே இருப்பேன், ஆராதித்துக் கொண்டிருப்பேன், இன்னும் 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 என்று சொல்லி நீங்க அப்படி ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், அவர் வரும்போது அதுக்கான பலன், இந்த பூமியில நீங்க என்ன செய்வீர்களோ அதுக்கான பலன் அவரோடு கூட திரும்ப 2வது வருகையில அவர் கொண்டு வருவாராம். அதுவும் இல்லாம நீங்க இந்த பூமியில என்ன செய்றீங்களோ அது கேட்ட கிரியை கேட்ட பலனை பரலோகத்தில் வைத்திருப்பாராம். ஹல்லேலூயா. அதனால தேவன் பார்த்தாரு, பைபிள் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வந்தார். இது கடைசி காலம். அதனால இந்த உலகம் எப்போ அழியணும்னு சொல்ல முடியாது, அவரோட வருகை எப்போ இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். இன்னும் இன்னும் இந்த உபவாச ஜெபத்துக்கு வருகிறவர்கள் கிட்டத்தட்ட இன்னும் 27 நாள் இந்த உபவாச ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபத்துக்கு நீங்க தொடர்ந்து வருகிறவர்கள் இன்னும் 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 பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் நல்லா பாடுவேன், நல்லா பைபிள் படிப்பேன், நல்லா ஆவியில் நிறைவேன், நல்ல அந்நிய பாஷை பேசுவேன், இன்னைக்கு இதுக்கு மேலே எதுக்கு? சும்மா ஜெபம் ஜெபம் ஜெபம், உபவாசம், மாசம் ஃபுல்லா உபவாசமா? இன்னும் 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 நீங்கள் ஆண்டவருக்கு நற்கிரிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான பலன் அவரோடு வருகிறது. அல்லேலூயா. அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்கிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.